பார்த்தீங்கன்னா, இந்த இறைவன் பார்த்தீங்கன்னா, நெறைய அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க. குறிப்பா என்னக்கா விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா, நெறைய அவதாரம் இருப்பாங்க. கிருஷ்ண அவதாரம் எடுத்திருப்பாரு. வாமன அவதாரம் எடுத்திருப்பாரு. இந்த மாரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லட்சியம், இல்ல குறிக்கோள், ஒரு இலக்கு என்பது இருக்கும். ஸோ, அதே போல தான் பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கை செய்து முடிப்பதற்காக தான் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில பிறந்து, அந்த இலக்கை அவங்க செய்து முடிப்பாங்க. ஸோ, அதே போல தான் இங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இப்போ நானும் ஏதோ ஒரு விஷயத்தை இலக்கை கொண்டு தான் நம்ம பொறந்திருக்கோம். அத தான் நம்ம இங்க வாழ்க்கையில குறிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, அப்ப அந்த குறிக்கோளை அடைவதற்காக நாம ஏதோ ஒரு விதத்தில் முயற்சிகள செஞ்சுட்ருப்போம். அதுக்காக தான் நமக்கு இந்த லக்கணத்தில, இந்த ராசியில, இந்த நேரத்தில அப்படின்னு என்பது நம்ம பிறப்பு என்பது தீர்மானித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளா தான் இருக்கோம். ஸோ, அப்ப அந்த இலக்கை அடைவதற்கான விஷயத்தில நம்ம இலகுவா பயணிக்க முடியும். அப்படி இலக்கே தெரியாம, அதான் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில குறிக்கோளே இல்ல அப்படி என்பது. ஸோ, அப்ப அந்த நம்ம எதுக்காக பொறந்தோம்? என்ன பண்ண போறோம்? என்பதை புரிந்து கொள்ளாம நம்ம பயணிக்கும்போது, அந்த பயணம் எப்படின்னா, திருப்தியற்றதா இருக்கும். கஷ்டம் நிறைந்ததா இருக்கும். பிரச்சனைக்குரியதா இருக்கும். அதே நம்மளுடைய இலக்கு என்ன தெரிந்து, அத நோக்கி நீங்க பயணிச்சோன்னா, நம்ம பயணம் ஒரு திருப்தியான தன்மைக்குள்ள இருக்கும். ஏன்னா, நாம டிசைட் பண்ண ஒரு விஷயத்தை நோக்கி நாம பயணிக்கும்போது, அந்த பயணம் எப்போதும் இனிமையான பயணமா இருக்கும். உங்க ஜாதகத்த பார்த்து, உங்க இலக்கு என்னன்னு தெரிந்து, அத நோக்கி பயணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். நன்றி. வணக்கம்.